ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஈரல் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சிக்கன் ஈரலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நான் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு பேனில் நான் ஆயில் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதிலே கருவேப்பிலையும் போட்டு ரெண்டும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டும் ஒன்றா வதங்கின பிறகு நான் தக்காளி இதுக்கு நிறைய போட வேணாம், அதனால் நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம். ஒரு குட்டி தக்காளி தான் எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்கின பிறகு நான் ஈரல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதில் போட்டு நான் ஈரலுக்கு உப்பு போட்டிருக்கேன். அது தேவையான அளவு நம்ம கிரேவிக்கு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஈரலுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். சில்லி பவுடர் குழம்பு மிளகாய் தூள் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி இதை என்ன பண்ணணும், கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். அது வச்சோடனே எண்ணெய் பிரிஞ்சுட்டு வரும். இந்த டைமில் நம்ம பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது மிளகுத்தூள் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் நிறைய போட்டாலும் நல்லது தான். அதனால் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் இறங்கும். இப்போவே நம்ம போட்டுக்கலாம். நல்லா திருப்பி இப்போ ஃப்ரை பண்ணலாம். அது நல்லா சுருண்டு வரும்போது நம்ம அதை நல்லா கிளறி விடணும். ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி வரும், அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட்ட பிறகு இப்போ ஈரல் ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதத்துக்கெலாம் நல்லா சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.